Hi friends, very good morning to all. ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் SN2 ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி SN2 ரியாக்ஷன்ஸுடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்த ரேட் ஆஃப் SN2 ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் த நியூக்ளியோஃபைல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் த சால்வெண்ட் வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் ஆஃப் த சால்வெண்ட்டில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் என்ன, அடுத்து வரக்கூடிய நேச்சர் ஆஃப் த லிவிங் குரூப் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அதில் பர்டிகுலராக SN2 இதில் அதனுடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் எஃபெக்ட் ஆஃப் த சால்வெண்ட் நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எஃபெக்ட் ஆஃப் த சால்வெண்ட். இந்த எஃபெக்ட் ஆஃப் த சால்வெண்ட்டில் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறதுல SN2 ரியாக்ஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பட் நாட் ஆல்வேஸ் சில கேசஸில் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் இருந்தால் கூட SN2 ரியாக்ஷன்ஸுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட், அதுக்கான ஆர்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்கக்கூடியது சால்வெண்ட் ஒளியில் பார்க்கக்கூடியது நமக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி, அதுக்கான ஆர்டர் சில டைம் கேட்பாங்க. நியூக்ளியோஃபிலிசிட்டி இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். சரிங்களா? ஒரு சில ஆர்டர், ஒரு சில நியூக்ளியோஃபைலுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டியுடைய ஆர்டர் பார்க்கலாம். எந்த சால்வெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது SH மைனஸ், ஃபஸ்ட்டு வரக்கூடியது. செகண்ட் ஒன் சைனட் CN மைனஸ், தேர்டு வரக்கூடியது I மைனஸ். சில டைமில் இதுக்கான ஆர்டர் வந்து நம்ம கேட்பாங்க. அதே மாதிரி OH மைனஸ் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட்டு N3 மைனஸ், நெக்ஸ்ட்டு Br மைனஸ், நெக்ஸ்ட்டு அசிட்டேட் ACO மைனஸ், அசிட்டேட் அயான், நெக்ஸ்ட்டு Cl மைனஸ், நெக்ஸ்ட்டு F மைனஸ், லீஸ்ட் ஒன் வாட்டர். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் இன் SN2 ரியாக்ஷன். நல்லா கிளியராக கவனிச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அயோடின், ஏன்னா நமக்கு ஃப்ளூரின் வந்து லீஸ்ட் கேஸ், அந்த ஃப்ளூரினை விட வாட்டர் வந்து லீஸ்ட். அப்போ அயோடின் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு புரோமின், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் ஃப்ளோரின். இந்த கேட்டகரியில் SH மைனஸ் இஸ் த பெஸ்ட் நியூக்ளியோஃபைல் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். CN மைனஸ், OH மைனஸ், N3 மைனஸ், Br மைனஸ், அசிட்டேட், Cl மைனஸ், F மைனஸ் அண்டு வாட்டர். இது எப்போ அப்படின்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியோஃபிலிசிட்டியுடைய ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ஏதாவது 4 கொடுத்துட்டு நமக்கு ஆர்டர் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆர்டர். செகண்ட் வந்து வரக்கூடியது என்னென்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி. நெக்ஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிசிட்டி இன் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி ஆக்டிவ் ஹைட்ரஜன். சரிங்களா? போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நமக்கு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா ஆக்டிவ் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால ஸ்மாலர் நியூக்ளியோஃபைலான ஃப்ளூரின் கூட ஈஸியாக ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால SN2 உடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டான இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. சரிங்களா? CH3 S டபுள் பாண்ட் O CH3. இட் இஸ் கால்டு த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். இதில் என்ன இல்லை, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் ஹாவ் எனி ஆக்டிவ் ஹைட்ரஜன். இதில் ஆக்டிவ் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. இதில் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் என்னென்ன டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, அதே மாதிரி டைமெத்தில் ஃபார்மமைட் C டபுள் பாண்ட் O, நமக்கு NCH3
twice. Dimethyl formamide. It is called the DMF னு சொல்லுவாங்க. இதில் DMSO அப்படிங்கிறது dimethyl sulfoxide, DMF அப்படிங்கிறது dimethyl formamide. இந்த dimethyl formamide அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். அதே மாதிரி dimethyl acetamide ஒன்று இருக்குது சரிங்களா, CH3 C double bond O N CH3 twice. இது சிம்பிளாக நம்ம ஈஸியாக சொன்னால் DMA அப்படின்னு சொல்லலாம். DMA அப்படிங்கிறது டைமெத்தில் அசிட்டமைட், DMA அப்படிங்கிறது டைமெத்தில் அசிட்டமைட் எக்ஸட்ரா. இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதெல்லாமே போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் அதனுடைய ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆலைட் அயான்ஸ், அதாவது அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இன் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட், இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் the relative order of reactivity of halide ion, அதாவது நியூக்ளியோஃபிலிசிட்டி, அதுதான் நம்ம ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், F மைனஸ் Cl மைனஸ் தென் Br மைனஸ் தென் I மைனஸ். இது போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நம்ம அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர். போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது டஸ் நாட் ஹாவ் எனி ஆக்டிவ் ஹைட்ரஜன். இது போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர் ஹாலைடு அயானுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இதுதான். இது போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேசஸ்லையும் when some of the polar protic solvent increases the reactivity of SN2. இதுலேயும் இன்னும் சில கேசஸில் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக இருக்கும், பட் SN2 ரியாக்ஷன்ஸோடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. பட் அந்த மாதிரி கேசஸ்லாம் நமக்கு இருக்குது, பட் அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம பார்த்துக்கலாம். வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி சரிங்களா. பட் நாட் ஆல்வேஸ்ன்னு சொல்லியிருக்கு. போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் இருந்தாவே நமக்கு SN2 ரியாக்ஷனுடைய டிக்ரீசஸ் அப்படிங்கிறது மீனிங் இல்லை. சில கேசஸில் வந்து போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் இருந்தால் கூட SN2 உடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லீவிங் குரூப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நேச்சர் ஆஃப் த லீவிங் குரூப். லாஸ்ட்டு அதனுடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் நம்ம பார்க்கக்கூடியது த நேச்சர் ஆஃப் த லீவிங் குரூப். இந்த நேச்சர் ஆஃப் த லீவிங் குரூப்பை பொறுத்த வரைக்கும் லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி என்ன, ஏன்னா லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இங்கே சிம்பிளாக எழுதலாம், லீவிங் குரூப் அப்படிங்கிறது LG. லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி, அதாவது பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருந்தால், நமக்கு பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த லீவிங் குரூப்புடைய மீனிங் என்னென்னா, ஒரு லீவிங் குரூப் பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருந்தால் they can always stabilize the transition state. ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்குது அப்படின்னா it can always stabilize the transition state. ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப் இருந்தால் அங்கே வரக்கூடிய டிரான்சிஷன் SN2ல் வரக்கூடிய டிரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகுது. அதே மாதிரி அதனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. லோயர்ஸ் இட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். லோயர்ஸ் த அடுத்த பாயிண்ட் என்னென்னா, லோவர்ஸ் இட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, நமக்கு டிக்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. வென் இந்த லீவிங் குரூப் வந்து பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருந்தால் இந்த ரெண்டும் வந்து மோர் ஃபேவரபிள். ஸோ நமக்கு பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருந்தால் SN2 உடைய ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லீவிங் குரூப்புடைய டெண்டன்சியில் நமக்கு லீவிங் குரூப்புடைய ஆர்டர், அதாவது பெஸ்ட் லீவிங் குரூப் உடைய ஆர்டர் என்ன, பெஸ்ட்டு லீவிங் குரூப்புடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அயோடின் I மைனஸ் இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப், தென் Br மைனஸ், தென் Cl மைனஸ், தென் F மைனஸ். முன்னாடி பார்த்தது நியூக்ளியோஃபிலிசிட்டி, போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் என்ன, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் என்ன. லீவிங் குரூப்புடைய டெண்டன்சின்னு வரும்போது இந்த நேச்சர் ஆஃப் த லீவிங் குரூப்பில் இந்த லீவிங் குரூப்புடைய டெண்டன்சி ஆல்வேஸ் ஸ்டெபிலைஸ் த டிரான்சிஷன் ஸ்டேட் அண்ட் லோயர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ
ஆல்வேஸ் நமக்கு தெரியும் which one best living group is always called as a weaker bases அப்படிங்கிறது தெரியும். ஒரு பேஸ் வந்து வீக் பேஸாக இருக்குது அப்படின்னா they can act as a best living group. ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது அப்படின்னா it is not a good living group. சரிங்களா, not a good living group அப்படின்னு சொன்னால் not a good living group they can act as a strong base அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கீ பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பெஸ்ட் லிவிங் குரூப்பாக இருக்கிறது பெஸ்ட் லிவிங் குரூப் மோர் ஃபேவரபிள் டு த SN2 reaction. Similar to that, the best living group is the most favorable to the SN1 also. ஸோ இந்த மாதிரியான கேட்டதில் நமக்கு ஒரு பெஸ்ட் லிவிங் குரூப்பாக இருந்தால் இது மட்டும் நமக்கு லிவிங் குரூப் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. டொசைலேட் இருக்குது, நமக்கு டொசைலேட் இருக்குது, பிரசைலேட் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு ட்ரிப்லேட் இருக்குது, ட்ரிப்லேட் அயான். சரிங்களா, எக்ஸட்ரா. இதுவும் என்னது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிவிங் குரூப் தான். டொசைலேட், பிரசைலேட், ட்ரிப்லேட் இதெல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிவிங் குரூப் தான். ஸோ லிவிங் குரூப்புடைய டெண்டன்சி இதுதான். SN2 பொறுத்த வரைக்கும் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியர் ஃபிலிசிட்டி ஆர்டர் என்ன, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியர் ஃபிலிசிட்டி ஆர்டர் என்ன, போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியர் ஃபிலிசிட்டி ஆர்டர் ஓவராலாக இந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்து நமக்கு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். SH மைனஸ் CN மைனஸ் I மைனஸ் OH மைனஸ் நெக்ஸ்ட்டு N3 மைனஸ் Br மைனஸ் அசிட்டேட் CO மைனஸ் Cl மைனஸ் F மைனஸ் லீஸ்ட் வந்து வாட்டர். இது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நியூக்ளியர் ஃபிலிசிட்டியுடைய ஆர்டர். ஸோ இந்த SN2 ரியாக்ஷன்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இன்னும் சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.